स्तुवन्ति ये स्तुतिभिरमीभिरन्वहं त्रयीमयीं त्रिभुवनमातरं रमां गुणाधिका गुरुतरभाग्यभागिनः भवन्ति ते भुवि बुधा भाविताशया ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் அருளிச் செய்த கனகதாரா ஸ்தோத்திரத்தின் 21வது ஸ்லோகமான பலஸ்துதியை இன்று நாம் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். ஸ்துவந்தியே ஸ்துதிபிரமேபிரன்வகம் த்ரயீமயீம் திரிபுவனமாதரம் ரமாம் குணாதிகா குருதர பாக்யபாகினஹ பவந்தி தே புவி புத பாவிதாஷயாஹ. சமஸ்கிருதத்தில் ஏ என்றால் எவர்கள் என்று அர்த்தம், தே என்றால் அவர்கள் என்று அர்த்தம், அன்வகம் என்றால் தினமும் தினந்தோறும் என்று அர்த்தம். எவர்களெல்லாம் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்து சத்வ ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களுக்கு அதிபதியான திரையீமயியை, 3 உலகங்களுக்கு தாயான ரமா என்னும் லக்ஷ்மி தேவியை துதிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் நல்ல சத்குணங்கள், சகல சௌபாகியங்கள், சிறந்த வித்தைகள் பெற்று திகழ்வார்கள் என்று ஆச்சாரியர் ஆதிசங்கரரே இந்த ஸ்தோத்திர பாராயணத்தின் பலன்களை சொல்லியிருக்கிறார். முதல் சில ஸ்லோகங்களில் மகாலட்சுமி தாயார் என்பவர் யார் என்று கூறினார். அதாவது பரம்பொருளான மகாவிஷ்ணுவின் பிரியநாயகி பட்டமகிஷி, பெருமாளுடன் அரவணையில் பள்ளி கொண்டிருக்கும் புஜங்க சயாங்கநாயா என்றெல்லாம் துதித்தார். பிறகு சில ஸ்லோகங்களில் தாயாரின் கண்கள் எப்படி இருக்கும், அவளுடைய கடாட்ச வீக்ஷண்யம் எப்படி இருக்கும், தாயாரின் கருணையான கடைக்கண் பார்வையினால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்ன என்பது பற்றியெல்லாம் கூறினார். பிறகு மகாலட்சுமி தாயாரே 7 புவனங்களுக்கும் உலகங்களிற்கும் தாய். அவளே சரஸ்வதியாகவும் துர்க்கையாகவும் மகாவிஷ்ணுவின் பத்னி லக்ஷ்மி தேவியாகவும் சாகம்பரியாகவும் சதாட்சியாகவும் விளங்குகிறாள் என்றார். பிறகு அந்த லோகமாதாவின் கல்யாண குணங்களையும் பெருமைகளையும் சிறப்புகளையும், பெருமாளின் ஒவ்வொரு அவதாரத்திலும் கூடவே அவதாரம் செய்து புஷ்டியையும் திடத்தையும் பெருமாளுக்கு கொடுக்கும் அந்த தாயாரின் மகிமையையும் கூறி நிறைய நமஸ்காரம் செய்து துதித்தார். கடைசி சில ஸ்லோகத்தில் தாயாருக்கு நமஸ்காரம் செய்து துதித்தால் என்ன என்ன பலன்கள் கிடைக்கும், பாப கர்மாக்கள் விலகி நாம் எப்படி சுத்தமானவர்களாக ஆகிவிடுவோம் என்றும் கூறினார். இறுதியாக இந்த 21வது ஸ்லோகத்தில் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை எவர் தினந்தோறும் பாராயணம் செய்கிறாரோ அவர் செல்வச் செழிப்புடன் செல்வந்தராய் வாழ்வார், அரசபோகம் அடைவார், வாக்குவன்மை பெற்று ஞானம் பெற்று கவி பாடும் திறமை உடையவர்களால் போற்றப்படும் உயர்ந்த ஸ்தானத்தை அடைவார், அடைந்த எல்லா செல்வங்களையும் அனுபவிக்கும் பாக்கியசாலிகளாக இருப்பார், எல்லா மங்களங்களையும் பெற்று சுகமான வாழ்வு வாழ்வார் என்று கூறி முடிக்கிறார். இதை கேட்கும் போதே நமது மனம் மிகவும் சந்தோஷமடைகிறது இல்லையா? அதனால்தான் இந்த ஸ்லோகத்தில் தாயாரை ரமா என்னும் நாமத்தில் அழைக்கிறார் ஆச்சாரியர். ரமா
என்றால் சந்தோஷத்தை தரக்கூடியவள், ஆனந்தத்தை தரக்கூடியவள் என்று அர்த்தம். ராம என்றாலும் ஆனந்தத்தை தரக்கூடியவன் என்று அர்த்தம். ஆக ரமாவும் ராமவும் ஒன்றுதான் இல்லையா? அந்த பெண்மையும் ஆண்மையும் ஐக்கியமாக உள்ள அந்த மங்களகரமான பரபிரம்மத்தை தான் ஆச்சாரியர் பல்வேறு நாமங்களால் துதித்திருக்கிறார். ஆச்சாரியர் ஆதிசங்கரர் சிவஸ்வரூபம் என்று நாம் முதலிலேயே பார்த்தோம் இல்லையா? அந்த பரமசிவனே எழுதிய இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அந்த பரபிரம்மத்தின் அருள் கடாட்சம் நமக்கு கிடைத்துவிடும். இந்த ஸ்தோத்திரத்திற்குள்ளேயே தியானம், ஆவாகனம், ஆசனம், அர்ச்சனை, ஸ்துதி, நமஸ்காரம், பிரார்த்தனை என்று உபசார பூஜைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஒரு பரிபூர்ணமான அற்புதமான ஸ்தோத்திரம். இதை வாயால் சொல்வதாலோ காதால் கேட்பதாலேயோ ஷோடச உபசார பூஜை செய்த பலன் கிடைத்துவிடும். அது மட்டுமல்லாமல் இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் உள்ள இந்த புத்தகத்தை நம் வீட்டில் வைத்து கொண்டாலே கேட்டதை கொடுக்கும் சிந்தாமணிக்கல் நம் வீட்டில் இருப்பதற்கு சமமாகும் என்று நிறைய பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் எல்லோரும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து இதில் சொல்லிய எல்லா பலன்களும் பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் தர்ம சம்ருத்தி சேனல் கடந்த 21 வாரங்களாக இதை வெளியிட்டு வந்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் இதை நிறைய முறை கேட்டு அனுபவித்து ஆனந்தம் அடையும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தனது இனிமையான குரலால் பாடலாக பாடிய திருமதி நீரஜா சந்திரசேகர் இன்று இவ்வுலகில் இல்லை. அவரது கணவரது முயற்சியாலும் தர்ம சம்ருத்தி சேனலின் டீம் மெம்பர் திரு சதாசிவம் ராமகிருஷ்ணன் அவர்களது முயற்சியாலும் அவருடைய இனிமையான குரலால் பாடப்பட்ட இந்த ஸ்லோகத்தின் இசை வடிவம் வெளிக்கொண்டு வரப்பட்டது. அவரது ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடைந்திருக்கும். எவ்வளவோ பெரிய பண்டிதர்கள் இந்த ஸ்தோத்திரத்திற்கு விளக்க உரை கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அம்பாளின் அருள் கடாட்சத்தால் அடியேனுக்கும் தாயாரை பற்றிய இந்த ஸ்துதிக்கு விளக்கம் சொல்லும் பாக்கியம் கிடைத்தது அடியேனுடைய வாழ்வில் கிடைத்தற்கரிய ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை அளித்த தர்ம சம்ருத்தி சேனலுக்கு எனது கோடானு கோடி நன்றிகள். என்னதான் விளக்க உரையை நீங்கள் கேட்டாலும் பாடலை கேட்டாலும் அந்த உரைக்கு ஏற்ற மாதிரி பாடலுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ தயாரித்து மகாலட்சுமி தாயாரையும் ஸ்ரீமன் நாராயணனையும் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்திய சுஷ்மிதாவிற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒவ்வொரு வாரமும் இந்த ஸ்துதியையும் விளக்க உரையையும் கேட்டு பார்த்து மகிழ்ந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள், நமஸ்காரங்கள். உங்கள் அனைவருக்கும் எல்லா மங்களமும் உண்டாகவும் லக்ஷ்மி கடாட்சம் பரிபூர்ணமாக கிடைக்கவும் எனது வாழ்த்துக்கள். சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் வேறு ஒரு ஸ்தோத்திரம் மூலமாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.